ஸ்டாலின் அரசின் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமென அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியான உடனே மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இது அவருக்கு எதிரான வழக்கு விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என அமலாக்கத்துறை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் அமைச்சராக உள்ளதால் அவருக்கு எதிராக சாட்சியம் அளிக்க அரசு அலுவலர்கள் அச்சப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தனது தரப்பு வழக்கறிஞரை மாற்றியும் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்கவும் கோரிக்கை வைத்து வழக்கு விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் என்றும் இது ஜாமீன் நிபந்தனைக்கு எதிரானது என்றும் அமலாக்கத்துறை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி தபால் அலுவலகத்தில் அரசு கல்வி நிதி உதவிக்காக கணக்கு தொடங்க பள்ளி மாணவர்கள் அதிகமாக குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாளொன்றுக்கு வெறும் 50 டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படுவதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முண்டியடித்துக் கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. வேலை நாட்களிலேயே கணக்கு தொடங்க முடியும் என்பதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தபால் துறையே நேரடியாக அரசு பள்ளிகளில் கணக்கு தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு முறையான திட்டமிடல் இல்லாமல் திட்டத்தை செயல்படுத்தி மாணவர்களை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தெக்குப்பட்டியில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளாததால் காளைகளை கட்டுப்படுத்த முயன்ற 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விழா குழுவினர் முதல் பரிசுக்குரிய காளையை 4வது இடத்துக்கு தள்ளியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் வேறுபட்ட கட்டுப்பாடுகளை விதிப்பதால் பிரச்சனைகள் உருவாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழா குழுவினர் காளை உரிமையாளர்களிடம் அபத்தமான வார்த்தைகளை பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் இதை தவிர்க்க அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என காளை உரிமையாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றத்தில் பெண் நீதிபதியை அவதூறாக பேசிய ஸ்டாலின் அரசின் அரசு வழக்கறிஞருக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது திமுகவின் அரசு வழக்கறிஞர் வேல்முருகன் எழுந்து பெண் நீதிபதியை அவமரியாதையாக பேசி நீதிமன்ற பணிகளுக்கு இடையூறாக இருந்துள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவின் சார்களால் பெண் நீதிபதிகளுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.